உங்களோட டிஎன்பி பில் இதுக்கு முன்ன ஒரு 100-200 பே பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த ஜூலை 2025 இருந்து நீங்க எக்ஸ்ட்ராவா 50-100 கட்ட ரெடி ஆயிருங்க. ஐயோ ஐயோ. 1st of July 2025ல TNB என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா புது டாரிஃப் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்ன 1 கிலோவாட் நம்ம 20 ல இருந்து 30 காசு கட்டின இடத்துல இப்ப 1st of Julyல இருந்து 45 காசுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்ன 150லயோ 200லயோ நம்ம பில்லு கட்டணும்னா இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 50லயும் நம்ம எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுக்கும் நம்ம காசு எடுத்து வச்சுக்க வேண்டிய நிலைமை இருக்கு. அண்ட் அதே சமயத்துல SST 8% அதுல ஆட் பண்றாங்க. அதுவும் ஆட் ஆன் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா இன்னமும் பில்லு கூட வரப்போகுது. இன்னமும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து குலங்கன் காய அவங்களுக்கு தான் வந்து இம்பாக்டா இருக்கும், B40 கேட்டகரிக்குலாம் பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணா அது எல்லாருக்குமே தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. எல்லாருமே தான் இதுல இம்பாக்ட் ஆக போறோம். அதுவும் முக்கியமா யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்க்குன்னு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சு உங்க டெனன்ட்க்கு ரெண்டல் விட்டுருக்கீங்களோ நீங்க இதை ரொம்ப டீடைலா பாத்துக்கணும். ஏன்னா கண்டிப்பா அக்கௌண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி தான் ரூம் ரெண்டலோ இல்ல ஹோல் யூனிட் ரெண்டல் விட்டுருப்பீங்க. சோ அதோட பில்லோ இன்க்ரீஸ் ஆகும். சோ உங்க டெனன்ட் எல்லாம் கரெக்டா காசு கட்டுறாங்களான்னு மேனேஜ் பண்ணிக்கங்க. அப்படி இல்ல உங்களோட TNB பில்ல அவங்க பேருக்கே மாத்தி விட்டுருங்க. அதுல அவங்க பே பண்ணலனா அவங்க பேர் தான் பிளாக் லிஸ்ட் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அடுத்த மாசம் பில்ல பார்த்தோன்னா ஏன்டா திடீர்னு TNB பில் இவ்வளவு தூரம் ஏறிடுச்சுன்னு சொல்லி பயந்துராதீங்க. பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண புது டாரிஃப்னால தான். சோ இந்த விஷயத்தை உங்களை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அவங்களும் உங்க மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்க காசெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.